வியூவர்ஸ், உலகம் ஃபுல்லா பயங்கர வைரலான சில ஃபேக்கான வீடியோக்களையும் சில உண்மையான வீடியோக்களையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பெட்ரோல் கார் வாஷ். ரீசெண்டா டிக்டாக்ல நிறைய பெண்கள் அவங்க காரை பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை ஊத்தி கழுவுற மாதிரியான வீடியோக்கள் பயங்கர வைரல் ஆச்சு. அதுலயும் இந்த வீடியோல இந்த லேடி பெட்ரோலை ஊத்தி காரை கழுவும் போது அங்க உள்ளவங்க எல்லாரும் இத பார்த்து ஷாக் ஆகுற மாதிரியான ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இது உண்மையான பெட்ரோலே கிடையாது. இந்த பம்ப்ல இருந்து வருது சாதாரண தண்ணி தான். ஆஸ்திரேலியால இருக்கிற டைம் டு ஷைன் கார் வாஷ்ங்கிற கம்பெனி தான் பாக்குறதுக்கு பெட்ரோல் பங்க் மாதிரியே இருக்கிற இந்த கார் வாஷை உருவாக்கி இருக்காங்க. இந்த கார் வாஷ்ல இந்த லேடி தண்ணியை ஊத்தி காரை கழுவும் போது இவங்க பெட்ரோலை ஊத்தி கழுவுற மாதிரி ஷாக்கிங் ரியாக்ஷனை கொடுத்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ட்ரங்க் பைலட். அமெரிக்கால விமான ராணுவ ஒத்திகை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குடிகாரர் ரன்வேக்குள்ள ஓடி வந்து இந்த ஃளைட்டை எடுத்துக்கிட்டு பறந்து போனதா சொல்லி இந்த வீடியோ சோஷியல் மீடியாஸ்ல பயங்கர வைரல் ஆச்சு. அங்க இருந்தவங்களும் இவரை பிடிக்கிறதுக்காக துரத்துற மாதிரி ஆக்டிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவரு குடிகாரர் கிடையாது. கைலி பிராங்க்லின்ங்கிற ஸ்டண்ட் பைலட். இவர் பார்வையாளர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கணும்னு குடிச்சிட்டு போதையில ஓடி வந்து இந்த ஃளைட்டை எடுத்துக்கிட்டு பறந்து போய் ஃளைட்டை மோத போற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாரு. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா ஸ்டண்ட் டீமை சேர்ந்த இவரோட தம்பியான ஜிம்மி பிராங்க்லின்ங்கிற இவரு உண்மையிலேயே ஃளைட்ல ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. அடுத்தது ஃளைட் லேண்டிங். சோஷியல் மீடியாக்கள்ல ஃளைட் கார் மேல வந்து லேண்ட் ஆகுற மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்கு. அதுல பயங்கர வைரல் ஆனது இந்த வீடியோ தான். ஏன்னா இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே ஒரு நியூஸ் சேனல்ல ரொம்பவும் பரபரப்பான சம்பவம் நடந்த மாதிரி இந்த வீடியோவை காட்டுவாங்க. முதல்ல இந்த வீடியோல இவங்க சொல்றதெல்லாம் கேளுங்களேன். The people on the plane. Truck just comes out of nowhere and it just like came right under it and the plane just landed right. கேட்டிங்களா? எல்லாரும் இந்த ஃளைட் லேண்ட் ஆகும்போது இதோட ஃப்ரண்ட் வீல் ஸ்டக் ஆகி ரன்வேல வந்து மோத போற நேரத்துல ஹீரோ மாதிரி இந்த ட்ரக் வந்து ஃளைட்டை இந்த ட்ரக் மேல லேண்ட் பண்ணி ஃளைட்டை காப்பாத்துன மாதிரியே சொல்வாங்க. இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கும் உண்மையான வீடியோ மாதிரியே இருக்கும். ஆனா இது உண்மையான வீடியோ கிடையாது. நிசான் கார் கம்பெனி அட்வர்டைஸ்மென்ட்காக உருவாக்கின வீடியோ. 2011ல நிசான் யூகேங்கிற இந்த யூடியூப் சேனல் தான் நிசான் ஃப்ரண்டியர்ங்கிற இந்த ட்ரக்கை லான்ச் பண்றதுக்காக இந்த வீடியோவை வெளியிட்டாங்க. இந்த ட்ரக்கை விளம்பரப்படுத்துறதுக்காக நிசான் கார் கம்பெனி நிறைய வித்தியாசமான வீடியோக்களை வெளியிட்டாங்க. அதுல இந்த வீடியோ மட்டும் பார்க்க உண்மையான வீடியோ மாதிரி இருந்ததுனால அந்த டைம்ல சோஷியல் மீடியாக்கள்ல இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. அடுத்தது 3 ஐ மேன். ரீசெண்டா சோஷியல் மீடியாக்கள்ல 3 கண்கள் 2 மூக்கோட இருக்கிற இவருடைய போட்டோஸ் பயங்கர வைரல் ஆச்சு. இவருக்காக விக்கிபீடியா பேஜ் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணாங்க. ஆனா நிறைய பேர் இந்த போட்டோ ஒரு ஃபேக்னு தான் நினைச்சாங்க. 3 கண்கள் 2 மூக்கோட எல்லாம் யாருமே பிறக்கலன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே 1913ல பில் டாக்ஸ்ங்கிற இவரு 3 கண்கள் 2 மூக்கோட பிறந்திருக்காரு. மில்ட்ரிட் டாக்ஸ்ங்கிற இவங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்து 1975ல இறந்து போயிருக்காரு. ஜெர்மனில இருக்கிற பானோப்டிகம்ங்கிற மெழுகு சிலை அருங்காட்சியகம்ல இவருக்காக வைக்கப்பட்ட மெழுகு சிலையோட போட்டோஸ் தான் இது. உண்மையிலேயே பில் டாக்ஸ்ங்கிற இவரு 3 கண்கள் 2 மூக்கோட தான் வாழ்ந்திருக்காரு. அடுத்தது கோஸ்ட் சுஷாந்த் சிங். 2020ல ஆக்டர் சுஷாந்த் சிங் இறந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பேரானார்மல்ங்கிற யூடியூப் சேனல் ஆக்டர் சுஷாந்த் சிங் ஆவியோட பேசுற மாதிரி 2 வீடியோக்களை வெளியிட்டாங்க. அதுல ஒரு வீடியோ 10 மில்லியன் வியூஸும் இன்னொரு வீடியோ 7 மில்லியன் வியூஸும் போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் இத உண்மையான வீடியோன்னு நினைச்சாங்க. ஆனா ஜெசிம்ங்கிற யூடியூபர் இத ஃபேக்கான வீடியோன்னு நிரூபிச்சாரு. சுஷாந்த் சிங் 2016ல ஒரு இன்டர்வியூல கொடுத்த வீடியோட வாய்ஸை மட்டும் எடுத்து எடிட் பண்ணி ஃபேக்கா சுஷாந்த் சிங் ஆவி வந்து பேசுற மாதிரி இந்த வீடியோவை உருவாக்கி இருக்காங்க. இத கேட்டா உங்களுக்கே புரியும். This time you're thinking about இவரு சுஷாந்த் சிங் பழைய இன்டர்வியூல பேசின வாய்ஸை எடிட் பண்ணி சுஷாந்த் சிங் ஆவியா வந்து பேசின மாதிரி இந்த வீடியோவை ஃபேக்கா உருவாக்கி அப்லோட் பண்ணிருக்காங்க. மிஸ்டீரியஸ் ட்ரீ. 2019ல ஒரு நாள் பிரான்ஸ்ல உள்ள ஒரு ரோட்டோரமா நின்னுகிட்டு இருந்த இந்த காருக்கு நடுவுல திடீர்னு இந்த மரம் ஒரே நைட்ல வளர்ந்துட்டதா சொல்லி இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. பொதுவா ஒரு மரம் வளர பல வருஷங்கள் ஆகும். ஆனா இந்த மரம் ஒரே நைட்ல இந்த காரை உடைச்சிட்டு வளர்ந்துட்டதா எல்லாருமே நம்பி இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த வீடியோவை ராயல் டீலக்ஸ்ங்கிற ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் நிறுவனம் தான் உருவாக்கி இருக்காங்க. பிரான்ஸ் கவர்மெண்ட் தெருக்குள்ள உள்ள மரங்களை வெட்ட அனுமதிக்க கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காருக்கு நடுவுல மரம் வளர்ந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்க. அடுத்தது டெலிபோர்டேஷன். பொதுவா ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு இன்னொரு இடத்துக்குள்ள இருந்து வரத டெலிபோர்டேஷன் சொல்வாங்க. 2007ல ஒரு நாள் ரஷ்யால இருக்கிற ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருந்த இந்த லாரிக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு ஆள் ஒயிட் கோட்டை போட்டுக்கிட்டு நடந்து வந்திருக்காரு. ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் தான் டெலிபோர்டேஷன் பண்ணி இந்த மாதிரி லாரிக்குள்ள இருந்து வந்ததா சொல்லி இந்த வீடியோ சோஷியல் மீடியாஸ்ல பயங்கர வைரல் ஆகி இருக்கு. இதே மாதிரி 2018ல ஒரு முறை சைனால உள்ள ஒரு ரோட்ல இருக்கிற
இந்த லேம்ப் போட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆள் டெலிபோர்டேஷன் பண்ணி வந்து வேகமா ஓடிட்டதா இந்த வீடியோவும் வைரல் ஆச்சு. அதுலயும் இவர் வரது அங்க இருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகி இருந்திருக்கு. இது கூட பரவாயில்லைங்க, இந்த வீடியோவை பாருங்க. யூஎஸ்ல உள்ள ஒரு ஹைவே ரோட்ல ஸ்பீடா போன இந்த காருக்குள்ள இருந்து ஒரு நாயே டெலிபோர்டேஷன் பண்ணி வந்ததா இந்த வீடியோவும் பயங்கர வைரல் ஆச்சு. ஆனா உண்மை என்னன்னா இது மூணுமே எடிட்டிங் பண்ணி உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் தான். இந்த நாய் ஆப்போசிட் சைடுல இருந்து தான் ஓடி வந்திருக்கு. இந்த நாய் ஓடி வரத எடிட்டிங்ல பிளர் பண்ணி மறைச்சு திடீர்னு காருக்குள்ள இருந்து வந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இதே மாதிரி இந்த வீடியோவிலையும் ஒரு வீடியோக்கு மேல இன்னொரு வீடியோ லேயர் வச்சு இவர் நடந்து வரத மறைச்சிட்டு திடீர்னு இந்த லேம்ப் போஸ்டுக்குள்ள இருந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் இது எல்லாத்தையும் டெலிபோர்டேஷன் பண்ணி வந்ததா நம்பி இருக்காங்க. அடுத்தது டோர் ஆன் மார்ஸ். இந்த மார்ஸ் கியூரியாசிட்டி ரோவர் 2011ல இருந்தே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல மார்ஸ ஆய்வு பண்ணி போட்டோக்கள் எடுத்து நாசாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு. மே 2022ல இந்த மார்ஸ் கியூரியாசிட்டி ரோவர் எடுத்த போட்டோன்னு நாசா இந்த போட்டோவை வெளியிட்டாங்க. நாசாவே அபிஷியலா வெளியிட்ட போட்டோங்கிறதுனால இந்த போட்டோவை பார்த்த நிறைய பேர் இது மார்ஸ்ல இருக்கிற ஒரு கதவுனும் இதுக்குள்ள ஏலியன்கள் இருக்கிறதாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த போட்டோவை ஆய்வு பண்ண ப்ரொஃபசர் டேவிட் ராத்ரி இத பாரடோலியான்னு சொல்றாரு. அதாவது சில நேரங்கள்ல மரங்கள் மேகங்கள் எல்லாம் பார்க்கும்போது மனித முக மாதிரியோ இல்ல வேற ஏதாவது நமக்கு தெரிஞ்ச தோற்றத்திலேயோ தெரியும். அந்த மாதிரி தான் இது எதிர்ச்சியா மார்ஸ்ல கதவு மாதிரி உருவான ஒரு இடம்னு சொல்றாரு. இந்த போட்டோ பயங்கர வைரலான உடனே நாசாவே அபிஷியலா இதுக்குள்ள ஏலியன்கள் எல்லாம் கிடையாது, இது 30 சென்டிமீட்டர் அளவுல தற்செயலா சின்னதா உருவான மணல் பாறைதான்னு சொன்னாங்க. ஆனாலும் நிறைய பேர் இப்ப வரைக்கும் இது ஒரு சீக்ரெட் டோர்னும் இதுக்குள்ள ஏலியன்கள் இருக்கிறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது மிஸ்டீரியஸ் லைட். 2019ல ஒரு நாள் யூரோப்ல உள்ள பெலரஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ஒரு மர்மமான வெளிச்சம் உருவாகி ரயில்வே ஸ்டேஷனோட அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கமா நகர்ந்துகிட்டே வந்து இந்த ரயில்வே போஸ்ட் கம்பத்துல இருந்த பவரை ஷார்ட் பண்ணி இருக்கு. பொதுவா இந்த மாதிரி வீடியோக்களை யார் எடுத்தானே தெரியாது. ஆனா இந்த வீடியோவை எடுத்தது ஆண்ட்ரியா டுர்கோனோவிட்ஸ்ங்கற இவருதான். இவரே இந்த மர்மமான வெளிச்சத்தை நேர்ல பார்த்ததா சொன்னதுனால நிறைய பேர் இத வானத்துல இருந்து வந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒளின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த வீடியோவை ஆய்வு பண்ண மைக்கேல் பிரைமோங்கற இந்த வீடியோ அனலிஸ்ட் இந்த வீடியோவை முழுமையா ஆய்வு பண்ணி பார்த்துட்டு ஆண்ட்ரி இந்த வீடியோவை ஃபேக்கா வியூவர்ஸ்க்காக தான் உருவாக்கி இருக்காருங்கறத கண்டுபிடிச்சாரு. ஆனா அதுக்குள்ள நிறைய பேர் இது வானத்துல இருந்து வந்த ஒளின்னு சொல்லி இந்த வீடியோவையும் பயங்கர வைரல் ஆக்கிட்டாங்க. அடுத்தது மிஸ்டீரியஸ் வுமன். இந்த வீடியோல பாருங்க, பிரேசில்ல உள்ள ஒரு நியூஸ் சேனல் லைவா ஏர்போர்ட்ல பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி நின்னுகிட்டு இருந்த இந்த லேடி திடீர்னு மாயமா மறைஞ்சிருக்காங்க. இதனாலேயே இந்த நியூஸ 24 மணி நேரத்துல 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பார்த்திருக்காங்க. இதே மாதிரி ரஷ்யால உள்ள ஒரு டிவி சேனல் இந்த வயசானவரை பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் சைக்கிள்ல இவருக்கு பின்னாடில இருந்து வந்திருக்காரு. இந்த ரெண்டு வீடியோவுமே எடிட்டிங் பண்ணி உருவாக்கப்பட்டது இல்ல. ஆனா இதுல இருக்கிற உண்மை என்னன்னா சைக்கிள்ல வந்தவரு இவருக்கு பின்னாடி நார்மலா யூ-டர்ன் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. கேமராவுடைய ஆங்கிள்ல இவர் யூ-டர்ன் எடுக்கிறது இவர் உடம்புக்கு பின்னாடி மறைஞ்சிட்டதுனால இவர் திடீர்னு வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி இந்த வீடியோல ட்ராலியை தள்ளிட்டு போற இந்த லேடி பின்னாடி இருக்கிற லேடியை கூப்பிட்டதுனால இவங்களும் நார்மலா தான் நடந்து போயிருக்காங்க. ஆனா இவங்க நடந்து போறது கேமரா ஆங்கிள்ல தெரியாததுனால இவங்க திடீர்னு மறைஞ்சு போன மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோவை நல்லா பார்த்தா இவங்க நடக்க ஆரம்பிக்கிறது கூட தெளிவா தெரியும். ஆனா இவங்க கரெக்டா இந்த லேடிக்கு பின்னாடியே நடந்து போனதுனால கேமரா ஆங்கிள்ல இந்த லேடி திடீர்னு மறைஞ்சு போன மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோல கூட பாருங்க, இந்த கார் நடு ரோட்ல திடீர்னு வந்த மாதிரி இருக்கு. இதனாலேயே இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் இத கோஸ்ட் கார்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கார் ஆப்போசிட் சைடுல இருந்து தான் வந்திருக்கு. பின்னாடி வந்த காரோட கேமரா ஆங்கிள்ல இந்த கார் ஆப்போசிட் சைடுல இருந்து வரது தெரியாததுனால திடீர்னு நடு ரோட்டுக்குள்ள இருந்து இந்த கார் வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. நம்ம கடைசியா பார்க்க போறது சூப்பர் ஹீரோ. ஹாங்காங்ல 2011ல ஒரு நாள் ஒரு போட்டோகிராஃபர் ரோட்ல நின்று இந்த லேடியை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது இந்த லேடிக்கு பின்னாடி நடந்து வந்தவருடைய கையில இருந்து ப்ளூ கலர்ல இந்த மாதிரி பவர் வந்திருக்கு. இவரை வீடியோ எடுக்கறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் ஓடி போய் பஸ்குள்ள மறைஞ்சிட்டதா சொல்லி இந்த வீடியோவும் பயங்கர வைரல் ஆச்சு. இதே மாதிரி சைனால உள்ள ஒரு ஹைவேஸ்ல லாரில அடிபட பார்த்த இந்த ரிக்ஷாக்காரரை திடீர்னு ஒரு சூப்பர் ஹீரோ வந்து காப்பாத்திட்டதா சொல்லி இந்த வீடியோவும் பயங்கர வைரல் ஆச்சு. ஆனா இந்த ரெண்டு வீடியோவுமே அட்வர்டைஸ்மென்ட்காக உருவாக்கப்பட்ட வீடியோ. நம்ம முதல்ல பார்த்த இந்த வீடியோவை ஐ எம் நம்பர் 4ங்கற படத்தை ப்ரமோஷன் பண்றதுக்காக ஃபேக்கா உருவாக்கி இருக்காங்க. இந்த படத்துல வர ஹீரோவுக்கு கையில இதே மாதிரி ப்ளூ கலர்ல பவர் வரும்ங்கிறதுனால இந்த வீடியோவை ஃபேக்கா உருவாக்கி அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணி இருக்காங்க. இதே மாதிரி இந்த வீடியோவை ஜூசியன் 2ங்கற கேமை ப்ரோமோட் பண்றதுக்காக ஃபேக்கா உருவாக்கி இருக்காங்க. இந்த கேம்ல வர லேடி கேரக்டருக்கு நிறைய பவர்கள் இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோவை ஃபேக்கா உருவாக்கி இந்த கேமை ப்ரோமோட் பண்ணி இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோக்கள் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.